மனவாட்டி அப்படின்ற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். சபைக்கு பைபிள்ல பல்வேறு உருவகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்படும்? கிறிஸ்துவின் சரீரம். சபை தான் கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மந்தை, அடுத்தது ஆலயம், மாளிகை, பண்ணை, கற்புள்ள கன்னிகை. இந்த உருவகம் எல்லாம் எதுக்கு கொடுக்கணும்னா சபைக்கு இதெல்லாம் ஒரு உருவகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இருக்கிறார். அப்ப புறா தான் வந்து உட்கார்ந்துச்சா? பரிசுத்த ஆவிக்கு புறா ஒரு உருவகம். அதே வண்ணமாகத்தான் ரட்சிக்கப்பட்ட நாம தான் திருச்சபை. இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட மீட்டெடுக்கப்பட்ட நாம தான் சபை. அப்பேற்பட்ட சபைக்கு வேதத்தில மனவாட்டி என்ற உருவகம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிக்கணும். நாம் மணவாளனாக இருக்கிறதுனால மணவாளன் நம்முடைய ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினாலே நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். திருமண நாள ஒருத்தருக்கு உடன்படிக்கை பண்ணுவாங்க. கணவனுக்கு கேட்பாங்க, உன் மனைவியை பத்திரமா வச்சுப்பியா, பத்திரமா பாதுகாப்பியா, கடைசி வரைக்கும் வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் துயரத்திலும் அவங்களை பராமரிப்பியா? பராமரிப்பேன். இவரு உடன்படிக்கை செய்வார். அதே போல மனைவி என்ன பண்ணுவாங்க? உன் புருஷனை கூட இருப்பியா, பிறர் முகத்தை பாராமல் அவருக்கே கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து காலமெல்லாம் அவருக்கே மனைவியா இருப்பாயா? இருப்பேன். அப்ப ஒருத்தர் என்ன பண்ணுவான்னு சொன்னா திருமண வாழ்க்கையில உடன்படிக்கை பண்ணுவாங்க. எப்படி ஒரு கணவனும் மனைவியும் திருமண வாழ்க்கையில உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ அதே வண்ணமாகத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட அவருடைய ரத்தத்தினாலே நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். குறிப்பாக இயேசு கிறிஸ்து சொன்னார் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அந்த திருவிழத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அதே 1 கொரிந்தியர் 11:25 பவுல் சொல்றார், இது புது உடன்படிக்கை அடையாளமாக இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாடுடைய காலத்துல ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்யப்பட்டது மக்களோடு கூட. ஆனா நமக்கோ ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை அல்ல, இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தையே நமக்காக தந்து நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கார். நீங்களா என்னுடைய மனவாட்டி, நான் உங்களுடைய மனவாளன், உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. நீங்க அடங்கிருங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன், எனக்கு பயந்து நடங்க, நான் உங்களை ஆஸ்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மோடு கூட ஆண்டவர் அவர் ரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்திருக்கிறார். சரி, குறிப்பாய் வேத புத்தகத்துல பல்வேறு கலாச்சாரங்கள் வேதத்தில் இருக்கிறது. எகிப்திய கலாச்சாரம், அசிரிய கலாச்சாரம், மேதிய பெர்சிய கலாச்சாரம், பாபிலோனிய கலாச்சாரம், கிரேக்க மேதிய கலாச்சாரம், இப்படி அநேக கலாச்சாரங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எந்தெந்த மக்களுக்கு கீழெல்லாம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தாங்களோ அந்தந்த கலாச்சாரத்தை மக்கள் என்ன பண்ண ஒத்து போக ஆரம்பிச்சாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில். அப்போ வேதம் பல்வேறு கலாச்சாரத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து தமது எபிரேய யூத மக்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து பேசும்போது அவங்க கலாச்சாரத்தின் அடிப்படையில பேசுறாங்க. உதாரணத்துக்கு நீங்க கல்கட்டா போன்ற மாநிலங்களுக்கு கடந்து போனா இப்ப நம்ம ஊர்ல தாலி கட்டி ஒரு பெண்ணை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்கிறோம். இதை நம்ம ஊர் வழக்கம். ஆனா கல்கட்டா போனீங்கன்னா ஒரு சின்ன கயிறு கையில கட்டினாலே அவங்களுக்கு அது தாலி. நம்ம மஞ்சள் கயிறுல தாலி கட்டுவோம். ஆனா மற்ற ஊர்ல போன கருப்பு கயிறுல கூட தாலி கட்டக்கூடிய சில கலாச்சாரங்கள் இருக்கு. அப்போ நம்ம கலாச்சாரத்தை கொண்டு போய் அவங்களுக்கு சொன்னா புரியுமா? புரியாது. அப்ப இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்துல அவர் யூத மக்களுடைய கலாச்சாரத்தை பயன்படுத்தியே அவங்களுக்கு என்ன பண்ணாருன்னா சத்தியங்களை ஆண்டவர் அங்கே பேசாரு. கவனிக்கணும். முதலாவது அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஒரு மணவாளனுக்கு பெண்ணை தேடுவதற்காக பெற்றோர்கள் அலைந்து திரிவார்கள். இந்த காலத்துல அப்படின்னா பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறது கிடையாது. நீ எதுக்குமா அலையிற, நானே பாத்துக்கிறேன், நீ கம்முன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அவங்களே மாப்பிள்ளை தேர்தல பொறுப்பை பொண்ணை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை அவங்களே கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா வாழ்க்கை 4 நாளைக்கு சந்தோஷமா வந்துச்சு, 5ஆவது நாளைக்கு கஷ்டப்பட்டு பொட்டி பொடிக்குமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. பெரியவங்க போய் தலையிட முடியல. அப்பேற்பட்ட
காலகட்டமா இது மாறிடுச்சு. ஆனால் அந்த காலத்துல ஒரு பெண் தேட போகும்போது தங்கள் கால்களை போட்ட செருப்பு தேயிற அளவுக்கு பெண்ணை தேடுவாங்களாம். எது தேயிறமா சொல்லுங்க? ஆமா, காலில் போட்டிருக்கிற செருப்பு தேய்ச்சி போற அளவுக்கு பெண்ணை தேடுவாங்களாம். ஏன் அப்படி தேவைன்னு சொல்லி எல்லாம் கேட்டா, திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அந்த ஒரு பெண் வழியாகத்தான் 1000 தலைமுறைகளை கடவுள் இந்த உலகத்தில் உண்டாக்குறாரு. அதனால அப்பேற்பட்ட ஒரு பெண் நல்லவளா இல்லைன்னா 1000 தலைமுறை சீர்கெட்டு போயிடலாமா? ஆனா அந்த ஒரு நல்ல பெண்ணை தேர்ந்தெடுக்காக தெருவான அலையில சுத்தம் மாதிரி அப்படி ஒரு பதிலை சொல்வார். ஆனா இந்த காலத்துல பாருங்க, சுத்த வேண்டிய அவசியமே இல்லை. தரகர் மூலமா பெண்ணை பார்க்கிறோம், டிவிகள் மூலமா பெண்ணை பார்க்கிறோம், சரிங்களா? புரோக்கர்கள் மூலமா பெண்ணை தேர்ந்தெடுக்கிறோம். இந்த புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு நிறைய பாஸ்டர்ஸ் கூட புரோக்கர் வேலை பார்க்கறாங்க. பொண்ணை தேடி கொடுக்கிற புரோக்கர், அது வேற கமிஷன் வேற. ஒரு 20 சவரன் நகை வாங்கி தரேன், ஒரு சவரத்துக்கு 1000 ரூபாய் தசமம் கொடுக்குறியா? அப்படி ஒரு கமிஷன். அப்படி கமிஷன் வாங்கி பிழைப்பு நடத்தக்கூடிய அற்பத்தனமான ஊழியர்களும் இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிறாங்க. ஆனா இவங்க அடையாளம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஜனங்களுக்கு அறிவு இல்லை. இப்பேற்பட்ட ஊழியர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவரை விட்டு விலகி நிற்கக்கூடிய அளவுக்கு தேவ ஜனங்களுக்கு இன்றைக்கு அந்த ஒரு வெளிச்சத்திற்குரிய பார்வை அவங்களுக்கு இல்லாமல் போயிட்டு. அப்போ அந்த காலத்துல பெண்ணை தேடும் போது பெற்றோர்கள் தேடுவார்கள், இல்லைன்னா மாப்பிள்ளை போய் பெண்ணை தேடுவார். எப்படி ஒரு மாப்பிள்ளை போய் ஒரு பெண்ணை தேடுவாரோ அதே வண்ணமாகத்தான் இயேசு கிறிஸ்து மணவாளன். அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டிய அவரே தெரிந்தெடுத்தார். யோவான் 15ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் அல்ல, நானே உன்னை தெரிந்தெடுத்தேன். நீங்க என்ன மணவாளனா நீதான் வேணும் சொல்லி நீங்க என்னை தெரிந்தெடுக்கவில்லை, நானே, நீங்க தான் எனக்கு மணவாட்டியாக வேண்டும் என்று சொல்லி நானே உங்களை தெரிந்தெடுத்தேன். அப்போ மணவாட்டி யார் தெரிந்தெடுத்தது? நீங்க நான் சும்மா வந்து சர்ச்சில் உட்காந்துக்கிறேன், கடவுள் தெரிந்தெடுத்தா அதனால சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கிறேன். யோசித்து பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி யோசிச்சிருக்கீங்களா? நீங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் சர்ச்சில் உட்காருவேன், கடவுளை ஆராதிப்பேன், யாராச்சும் நினைச்சிருப்பீங்க? நான் ஊழியம் செய்ய நான் நினைச்சிருப்பேன், நீங்க கடவுளை ஆராதிப்பீங்க சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்க? அப்போ நான் மணவாளனை தெரிந்தெடுக்கவில்லை, மணவாளனாகிய கர்த்தர் தான் மணவாட்டி யார் எனக்கு என்பதை அவர் தான் நமக்கு தெரிந்தெடுத்தார். சரி, இப்படி தெரிந்தெடுத்தவர் என்ன செய்தார்? எஸ்தர் 2ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது 127 நாடுகள்ல பெண்களை கூட்டி சேர்க்கிறார் அகாஸ்வேரி என்கிற ராஜா. கவனிக்கணும், அந்த ராஜா எல்லா பெண்களை கூட்டி எடுத்து ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும். அதுக்கு 127 நாடுகளுக்கு பெண்ணை தேடுறாங்க. எல்லா பெண்கள், அழகா இருக்கிற எல்லா பெண்களும் கூட்டி சேர்த்து அந்த பெண்களுக்கு 6 மாசம் வெள்ளை போலத்தையும் 6 மாசம் கந்தக வர்க்கங்களாலும் அந்த பெண்ணை அழகுபடுத்தி 1 வருஷம் முடிஞ்ச பின்பு ராஜா போய் அப்படின்னு தேர்ந்தெடுக்கும், எந்த பெண்ணு நீ தான் எனக்கு வேணும் வா அப்படின்னு சொல்லி ராஜா ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க. அதே வண்ணமாக எஸ்தர் போய் அகஸ்வேரு ராஜாவை தேர்ந்தெடுக்கவில்லை, அகஸ்வேரு ராஜா தான் போய் எஸ்தரை தன்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தார். அதே வண்ணமாக நீங்களும் நானும் நீதான் எனக்கு ஆண்டவர் என்று சொல்லி தேர்ந்தெடுக்கவில்லை, ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்தபடியால் தான் நாம் அப்புறம் ஒரு ஆண்டவராகவே பார்க்க முடிந்தது. அப்ப மணவாளன் மணவாட்டி தேர்ந்தெடுத்தார். அதை இயேசு சொல்றார் சீசரை பார்த்து. லூக்கா மார்க் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, இயேசு சீடரை பார்த்து நானே உங்களை தெரிந்து கொண்டேன். நானே உங்களை என்ன பண்ணேன்? ஏன் தெரிந்து கொண்டார்? ஒரு மணவாளன் ஏன் மணவாட்டி தெரிந்தெடுத்தார்? அதுக்கு வேதம் சொல்லுது, அதே மார்க் 3ஆம் அதிகாரத்துல 14-15 வாசிக்கும் போது, நீங்கள் என்னோடு கூட இருக்க, நீங்கள் என்னோடு கூட இருக்கவும், சகல வியாதிகளை குணமாக்கவும், சகல பிசாசு வல்லமை இருந்து விடுவிக்கவும் நான் உங்களை மணவாட்டியாக தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் மணவாளன், மணவாட்டினா இந்த மணவாட்டியாக நம்மை ஆண்டவர் ஏன் தெரிந்தெடுத்தார்? எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிறது. ஒரு நல்ல கணவன் எப்போதும் தன் மனைவியோடு ஒரு நேரத்தை செலவிட வேண்டும். ஒரு நல்ல மனைவி எப்போதும் கணவனோடு நேரத்தை செலவிட வேண்டும். ஒரு நல்ல கணவன் மனைவி ஒருவரை விட்டு ஒரு பிரிவே கூடாது. இன்னைக்கு சனியை ஓஞ்சா போதும்னு சொல்லி நாள் கணக்கா வருஷக்கணக்கா பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. ஏன்னா அங்கதான் பிரச்சனை வந்துன்றாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணணும், அன்னைக்குதான் எனக்கு பிரச்சனையே வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒருவர் முகத்தை ஒருவர் பாராமல் பிரிந்து கிடக்கிறார். இதெல்லாம் ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு அழகல்ல. அப்ப நல்ல கணவன் என்ன பண்ணும்? கணவன் ஒரு மனைவி விட்டு பிரியாமல் கூட இருக்க வேண்டும்.
அதே போல ஒரு மனைவி உடல் ரீதியாக மன ரீதியாக தன் கணவனை விட்டு பிரியாமல் கூடவே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பிரிவது அது வேற. ஆனா வாழ வேண்டிய கட்டத்தில் இருந்து பிரிஞ்சு வாழ்வது அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அப்ப ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்? நம்ம அவரோடு கூடவே இருக்கிறது. இயேசு சொன்னார், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? கெத்செமனே தோட்டத்தில் இயேசு சீசரை பார்த்து சொல்றார், எவ்வளவு நேரம் இருக்கணுமா? 1 மணி நேரமாச்சு கூட இருக்க கூடாதா? எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். 1 மணி நேரமாவது என் கூட உங்களால் இருக்க முடியாதா? அப்ப எப்போதெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ அப்போதெல்லாம் கடவுளோடு கூட நாம் இருக்கிறோம். எப்போதெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமோ அப்போதெல்லாம் கடவுளோடு கூட நாம் இருக்கிறோம். எப்போதெல்லாம் நம்ம சிந்தனையில கூட கடவுளை சிந்திக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்ம கடவுளோடு கூட இருக்கிறோம். அப்ப கடவுள் மனவாளர் மனவாட்டினா நம்மளை ஏன் தெரிந்து கொண்டா? அவரோடு கூடவே இருக்கிறது. சிந்தனை அளவுல, எண்ணத்தின் அளவுல, ஜெபத்தின் வழியில, ஆராதனைக்குரிய வழிகள்ல எப்போதும் கடவுளோடு இருக்கவே கடவுள் நம்மை தெரிந்து கொண்டார். அடுத்து தெரிந்து கொண்டது மட்டுமா? தெரிந்து கொண்ட மனவாட்டிக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கார். சில புருஷர்கள் பாருங்க, தன் மனைவிக்கு எந்த அதிகாரம் கொடுக்க மாட்டாங்க. பேச்சுரிமை கிடையாது, முடிவெடுக்கிற உரிமை கிடையாது, சாப்பாடு செய்ய உரிமை கூட கிடையாது. அவங்க சொல்றதா இவங்க சமைக்கணும். அவங்க சொல்றதுதான் சொல்லுங்க. கணவன் என்ன பட்டியல் போட்டு இன்னைக்கு இது சமை, நாளைக்கு இது சமைக்கணும், நான் வந்து வாங்கி கொடுத்தா தான் சமைக்கணும், அப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு மனைவிகளை அடிமைகளாவே வச்சுக்கிட்டு புருஷன்மார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு உரிமை கொடுக்கணும், தன் மனைவியை முன்னாடி வைக்கணும், அவங்களுக்கு சகல உரிமை கொண்டு நம்மளை விட அவங்களுக்கு ரட்டத்தனியான ஞானமும் அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதன் பேர் ஏத்துக்கிறீங்க? நான் ஏத்துக்கிறேன். என்னை விட என்னால ஒரு பிள்ளைய 1 மணி நேரம் வச்சுப்பாங்க என்னால முடியாது. ஒரு இங்க இருக்கிற எல்லா சகோதரரும் 1 நாள் வச்சு ஒரு பிள்ளைகளை பராமரிக்க முடியுமா? முடியல. ஆனா அவங்க கிட்ட 10 பிள்ளை முதல்ல பார்த்துப்பாங்க. அப்போ சார் கேக்குறீங்களா? 2 பிள்ளை உங்களால ஒரு நாளைக்கு பார்த்து முடியுமா? 1 hour பார்த்து முடியுமா? ஆனா 4 பிள்ளை உங்களுக்கு வந்து பாருங்க, உன்னை பராமரிச்சுக்கணும், குடும்பத்தை பராமரிச்சு 4 பிள்ளைகளை பராமரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த டேலண்ட் உங்களுக்கு எதுவும் கிடையாது. அப்போ ஒரு ஆணுக்கு இல்லாத திறமைய பெண்களுக்கு உங்களுக்கு கர்த்தர் அதிகமா கொடுத்தாரு. உங்களால சமைக்க முடியும், அதே நேரத்தில் பிள்ளை பார்க்க முடியும். ஆனா புருஷர்கள் அப்படி இல்லை. அவங்களால வேலைக்கு மட்டும் தான் போக முடியும், பிள்ளைங்களை பார்க்க அவங்களால முடியாது. அப்படி ஒரு நாள் சனியை போ அப்படி தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. அப்போ நம்மளை விட திறமை அதிகமாக நிறைந்த பெண்களை நம்ம வீடுகளை நம்ம முன்னணியில் இருக்கும்போது அவங்களால குழு நம்ம காசு கொடுக்கணும். எந்த ஒரு கணவன் ஒரு மனைவி பின்னுக்கு தள்ளவே சொல்லுங்க, பின்னுக்கு தள்ளவே கூடாது. பின்னுக்கு தள்ள குடும்பம் வாழ்க்கையில முன்னேற்றம் காணாது. மனைவிதான் குடும்பத்தை கட்டி காக்கக்கூடியவர். புத்துள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். கட்டி காக்கக்கூடியவர் யாரு? கணவன் அல்ல, மனைவிதான் கட்டி காக்கக்கூடியவர் குடும்பத்தை. அப்போ ஆண்டவர் எல்லா அதிகாரத்தை மனவாட்டிக்கு கொடுக்கிறார். ஆனா இந்த புருஷன் பாருங்க, தன் மனைவிக்கு பேச்சு உரிமை கிடையாது, சொல்லு உரிமை கிடையாது, முடிவெடுக்கிற உரிமை கிடையாது. எந்த உரிமை என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றின் மேலும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பைபிள் சொல்லி சகல பிசாசுகளை துரத்தவும். அப்ப எது மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? ஒரு பிசாசு மேல என்னெல்லாம் பிசாசு இருக்குதோ அந்த எல்லா பிசாசை துரத்தக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் மனவாட்டியாகிய திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்தார். உங்களால பிசாசை துரத்த விட முடியாதா? சொல்லுங்க. அப்ப உங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ உங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ ஏதாச்சும் சில பிசாசுடைய போராட்டம் வந்தா நீங்களே துரத்தலாத. நீங்க போன் பண்ணி எங்கேயாச்சும் போய் ஜோம் பண்ணிக்கிறது, இல்ல வேலை வச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் 2000 3000 10,000 செலவு பண்ணிக்கிட்டு எங்கேயாச்சும் போறது, அது மாதிரி காரியத்தை பண்ணவே கூடாது. நான் சொல்றேன், எஸ் அவருக்காக தான் செத்தார, உங்களுக்காக சாகலையா? எஸ் அவருக்கு தான் அதிகாரம் கொடுத்தாரு, உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கலையா? ஏன் அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஏன் நமக்குள்ள இல்ல? அப்போ ஆண்டவர் நமக்கு சகல பிசாசுகள் மேல் அதிகாரத்தை கொடுத்து, எந்த பிசாசானாலும் அது மனவாட்டியாகி நமக்கு கட்டுப்பட்டு, அது பலவீனப்படுத்துற ஆவியா இருக்கலாம், அசுத்த ஆவியா இருக்கலாம், ஊமையும் செவிடுமான ஆவியா இருக்கலாம், இல்ல பேச வைக்க முடியாத ஆவியா இருக்கலாம். எந்த ஆவியானாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமையை மனவாட்டியாக உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். எந்த மாந்திரிகத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை மனவாட்டியாக உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அடுத்தது சகல வியாதிகளை குணமாக்கக்கூடிய வல்லமை. இந்த வியாதி தான் குணமாக்க முடியும், இந்த வியாதி சுத்தமா குணம் அப்படிலாம் கிடையாது. எந்த வியாதிகளையும்
குணமாக்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால வியாதி வந்தா முதல்ல ஏசாமத்தில் என்ன சொல்லுங்க, நீங்க வியாதியா வாழ்வது ஆண்டவருக்கு சித்தமே சொல்லுங்க. நான் சொல்லுங்க, நாம வியாதியோடு வாழ்வது ஆண்டவருக்கு சித்தமே இல்லை. நம் பலவீனத்தோடு வாழ்வது ஆண்டவருக்கு சித்தமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம கத்துடி பண்ணுங்க, எல்லா வியாதிகள் மேலும் நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதால அந்த வியாதிகள் மேல நீதான் அதிகாரம் செலுத்தணும். ஏன்னா அதிகாரம் அவங்ககிட்ட கிடையாது. அந்த அதிகாரத்தை யார்கிட்ட கொடுக்கிறாரு? உங்ககிட்ட கொடுத்து வச்சிட்டார். அப்போ உங்ககிட்ட கொடுத்த அதிகாரத்தை நீதான் அதை பயன்படுத்த வேண்டும். நீ சும்மா வச்சுக்கிட்டு ஐயோ 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 சொன்ன ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? அப்போ அசுத்தாவிகள் மீது அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சகல வியாதிகளையும் நீக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்தினுடைய எல்லா காரியத்தின் மேலும் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். நான் பட்ட வியாதி, அந்த வியாதி மேல நமக்கு அதிகாரம் செலுத்த முடியும். படுத்த படுக்கையாவே இருக்கிற வியாதியா இருக்கலாம், அது மேல அதிகாரம் செலுத்த நம்மளால முடியும். பலவீனப்படுத்தக்கூடிய வியாதியா இருக்கலாம், மருத்துவர்கள்லாம் பார்த்துட்டு கை விட்டுட்டு சுகமே ஆக்க முடியாது அப்படின்ற வியாதியானாலும் ஆண்டவரால் சுகமாக்க முடியும். நிறைய பேருக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு போடுமே, ஆபரேஷன் பண்ணிட்டு போடுமே, இப்போ கொஞ்ச நேரம் ஆபரேஷன் முடிச்சு போறாங்க. அந்த ஸ்டேஜுக்கு நீங்க போயிடுறீங்க. அப்படி ஒரு கட்டை எனக்கு வரவே கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கக்கூடியவங்க. நாம் அறுக்க கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறுக்கப்பட்ட நிலைமைக்கு கடந்தார். அதனால ஆபரேஷன் தப்புன்னு சொல்லல, பண்ண வேண்டியதை பண்ணலாம். ஆனா ஒண்ணுமேலாம் நம்ம இப்படி போனா தான் அதை ஜெபம் பண்ணி சுகமாக்குவதற்கு நாம் முயற்சிகளை எடுக்க வேண்டும். நம்ம விசுவாசத்தை காட்ட வேண்டும். அப்போ உலகத்தில் இருக்கிற மணவாளன் மணவாட்டிக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. ஆனால் நம்மை நிச்சயித்த மணவாளன் மணவாட்டிக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப மணவாட்டி தேர்ந்தெடுத்தாச்சு, அடுத்து நிச்சயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? இதுக்கு நிச்சயம் கிடையாது, கல்யாணம் கிடையாது. டைரக்டா சொத்திருக்கிறோம். அந்த ரகத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைகளை பெற்றெடுத்துக் கொண்டு இன்னைக்கு சமுதாயம் தான் போயிட்டு இருக்கு. அப்பா அம்மாவுக்கு வேலை மிச்சம். அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்க, அப்பா அம்மா பொண்ணை தேடி அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. நீ சும்மா இருமா, நான் பாத்துக்கிறேன், நீ ஏதாச்சும் வேற மாதிரி பாப்பேன்னு சொல்லி இவர்களாவே பார்த்து முடிவு பண்ணி கல்யாணத்துக்கு கூட அப்பா அம்மா கூப்பிடுறது இல்லை. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படிதான் யாருமே பார்க்க ஆள் இல்லை. அந்த கட்டத்துல அப்பா அம்மா உதவி அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனா அந்த காலத்துல ஒரு பெண்ணை பிடித்தால் நிச்சயம் பண்ணுவாங்க. நிச்சயம் பண்ணும்போது மோதிரத்தை கொண்டு புருஷன் என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணுடைய கையில மாட்டி விடுவாங்க. இந்த மோதிரத்துக்கான காவை எலும்பு விடுறாங்க. இந்த மோதிரத்துக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா கவனிங்க, அதாவது ஸ்தோத்திரிக்கிறோம். அதாவது என்னுடன் இன்று முதல் நீ இணைக்கப்படுகிறாய், அதே வேணுமா நீயும் என்னோடு இணைந்து கொள் என்ற அடையாளத்தோடு தான் நிச்சயம் பண்ணும்போது கையில மோதிரம் மாட்டோம். எத்தனை பேருக்கு நிச்சயம் பண்ணும்போது மோதிரம் போட்டுக்கிறாங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது நிச்சயம் மோதிரம் போட்டுக்கிறாங்க. அந்த அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? இப்ப தெரிஞ்சுங்க, மோதிரம் மாடுற அர்த்தம் என்ன? முன்னோடு நான் எப்படி இந்த மோதிரம் உன் கையோடு இணைக்கப்படுகிறதோ அதே போல உன் மனசோடோ உன் உடலோடோ நான் இணைய விரும்புகிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவரு மோதிரத்தை போறாரு. நாங்களும் மோதிரத்தை எதுக்குன்னா அர்த்தம், நீ எப்படி என் உடலோடு என் மனசோடு இணைய விரும்புகிறாயோ அதே போல நானும் உன் உடலோடு உன் மனதோடு இணைய விரும்புகிறேன். நீ போட்டுக்கோ இந்த அப்படின்னு கையை நீட்டணும். புரியுதுங்களா? புரியுதுங்களா இல்லையா? சொல்லுங்க, புரியுதுயா? சரி கவனிங்க. அப்போ ஒரு கணவன் நிச்சயம் செய்யும் போது மோதிரத்தை மாற்றலாம். மோதிரத்தை மாட்டி அவங்க திராணிக்காத்த மாதிரி நிச்சயம் பண்ணுவாங்க. பெரிய பணக்காரனா இருந்தா காசு மாலை நிறைய காசு எல்லாம் போட்டு அதை நம்ம நெத்தில கட்டி விடுவாங்க, இல்ல கழுத்துல கட்டி விடுவாங்க. ஏழையா இருந்தா வெள்ளி காசு கொடுப்பாங்க, இதை வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் டைமிங் கல்யாணத்துக்கு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு புத்தகத்தை கொடுப்பாங்க, ஒரு டைரி கொடுப்பாங்க, கெத்துவா என்ற ஒரு டைரி கொடுப்பாங்க. இந்த டைரியில ஒரு புருஷன் வீட்டுக்கு போற பொண்ணு எப்படி வாழணும், மாமனார் இந்த டீடைல் தெரிஞ்சிருக்கும், ஒரு புருஷனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லா டீடைலும் அந்த டைரியில் எழுதப்பட்டிருக்கும். அதை படிச்சு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பெண் அந்த குடும்பத்துக்கு ஏற்ற வண்ணமாய் புருஷனுக்கு ஏற்ற வண்ணமாய் தன்னுடைய எல்லா விஷயத்தை மாற்றிக்கொள்ள. இதே வண்ணமாகத்தான் ஆண்டவர் உங்களை எண்ணி கல்யாணம் பண்ணல, நிச்சயம் தான் பண்ணிருக்கல. நம்ம கிட்ட யூதர்கள் கொடுக்கிற கெத்துவா என்ற டைரி காட்டிலும் மிகப்பெரிய வேத புத்தகத்தை ஆண்டவர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். இதுல வேடிக்கையான காரியம் தெரியுமா? நிச்சயம் பண்ண பொண்ணு கொடுத்த வெள்ளிக்காசை தொலைச்சிட்டா அந்த பெண்ணை டைவர்ஸ் பண்ணிடலாம். சொல்ல புரியுதுங்களா? நிச்சயம் பண்ணி ஒரு காசு கையில கொடுத்தேன், இந்த காசை நீ தொலைச்சிட்டியானா இவ வாழ தகுதி இல்லாத, இவனால வந்து குடும்பத்தை கட்ட மாட்டா, அந்த கட்டக்கூடிய தகுதி இவனுக்கு கிடையாதுன்னு சொல்லி அந்த பெண்ணை டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் நிச்சயம் பண்ணி இருக்கிறார். நிச்சயம் பண்ண நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பலங்களை கொடுத்திருக்கிறார்.
பரிசுத்த ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் கர்த்தர் நம்மை திருமணம் பண்ணுகிற நாள் வரைக்கும் இதை பத்திரமா நம்ம பாதுகாத்துக்கணும். ரட்சிப்பு அவர் கொடுத்துட்டாரு. ஆனா இதை காத்துக் கொள்வதும் இதை இழந்து போவதும் நம்முடைய விருப்பம். அபிஷேகத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அதை இழந்து விடுவதும், அதை அனல் மூட்டுவதும், அதை வெதுவது பார்ப்பதும் ஊக்கரத்தில் இருக்கிறது. தாளத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தாளத்தை வளர்த்துக் கொள்வதும், அதை புதைச்சு வைக்கிறதும் ஊக்கிட்டு இருக்குது. ஆனால் மணவாளன் வரும்போது எதையும் இழந்து விடக்கூடாது. அப்படி இழந்தா மணவாளன் என்ன பண்ண முடியாது சொல்லுங்க. அடுத்தது எபிரேய கலாச்சாரத்தை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவோம்னு சொன்னா, அதாவது பெண்கள் வரதட்சணை கொடுக்க மாட்டாங்க, ஆண்கள் தான் வரதட்சணை கொடுக்கணும். நீ நம்ம கலாச்சாரத்தில் யார் வரதட்சணை கொடுக்குறது? யாருக்கு வரதட்சணை கொடுக்குறது? பெண்கள். அவன் வேலையே செய்ய மாட்டாரு, ஆனா ஒரு கார் கேட்பாரு, ஒரு கார் வாங்கி கொடுங்க. அது இப்பதான் வேலையை தேட பண்ணுது. நீங்க கொடுக்குற கார் வச்சுதான் வேலையை தேட போறா. இன்னைக்கு காலம் அப்படி கெட்டு போய் கிடக்குது. ஆனா அந்த காலகட்டங்கள்ல யூத கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஈசாக்கு போய் ரெபெக்காளுக்கு எல்லா சீர்திருத்தங்களை கொடுத்து ரெபெக்காளை திருமணம் செய்து கொண்டு வருகிறார். அப்படிதான் நல்லா இருக்குல்ல? பெண்ணை பத்தவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு காரியம் தான் சூப்பரா இருக்கும். ஆனா இல்லையா என்ன பண்றது? கலாச்சார வித்தியாசமா இருக்குது. நான் சொல்ற கிறிஸ்தவ நீங்க கூட உங்க பெண்களுக்கு வரதட்சணை கேட்கும் போது மனசாட்சி இல்லாம கேட்காதீங்க, கொடுமையா கேட்காதீங்க. சரிங்களா? விருப்பப்பட்டதை செய்யட்டும். கட்டாயப்படுத்தி கம்பல் பண்ணி இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ ஊழியர் செய்யறவங்கள 50,000 போடு, கார் வாங்கி கொடு, பைக் வாங்கி கொடு, காசு நகலா போட வேணாம், நகலா போட மாட்டோம், அது கேஷா குத்து, பேங்க்ல போட்டு என்ன கொள்ளடிக்கிறேன்னு தெரியுமா? இன்னைக்கு இப்படிப்பட்ட கொடூர செயலை நாம் ஒரு நாளும் செய்யக்கூடாது. வாழ்க்கைக்கு, புது வாழ்க்கைக்கு தேவையானது என்ன அதை விருப்பப்பட்டு செய்யணும், வேணாம்னு சொல்லல. ஆனா அதை கட்டாயப்படுத்தி இதெல்லாம் செய்யணும், அதான் செய்யணும், அப்பதான் செய்வேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அப்ப இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பொண்ணை காசு கொடுத்து விலைக்கு வாங்கணும் அர்த்தம் அல்ல. இது அர்த்தம் என்னன்னு சொன்னா, அதாவது பணத்தை கொடுத்து மனவாட்டியாக உண்மை மன ரீதியாக உடல் ரீதியாக வாழ்க்கை ஒப்பந்தம் பண்றேன் அப்படின்ற அடையாளத்தோடு தான் ஒரு புருஷனே போய் என்ன பண்றோம், உங்களுக்கு எப்படி நான் சீர்திருத்தி கொடுத்து உன்னை மீட்டெடுக்கிறோம், அதே வண்ணமாய் காலமெல்லாம் நானே உன்னை காப்பாற்றுவேன், நீ என்னை காப்பாற்ற தேவையில்லை, நானே என்ன பண்ணுவேன், நானே உன்னை காப்பாற்றுவேன், நானே உன்னை பாதுகாப்பேன், நானே உன்னை நல்லா வச்சுப்பேன் அப்படின்ற அடையாளத்துல அவங்களோடு மன ரீதியாக உடல் ரீதியாக வாழ்க்கை ஒப்பந்தம் செய்வார்கள். உன்னோடு வாழ்வதில் பிரியப்படுறேன் என்று சொல்லி ஆண்கள் கொண்டு போய் வரதட்சணை கொடுத்து என்ன பண்ணா, பெண்ணை கொண்டு வந்தார். இது எதுக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காக, மனவாட்டியாகிய உங்களை என்னையும் தெரிந்திருப்பதற்காக ஆண்டவர் தமது ரத்தத்தையே தம்முடைய உடலையே விலையேறப்பட்ட விலைக்கிரயமாக சிலுவையிலே அவர் ஊற்றி கொடுத்தார். மனிதன் கொடுக்கிற பொன்பொருள் சீர்திருத்தம் அழிந்து போய்விடும். ஆனால் ஆண்டவர் அழியாத தமது ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக அவர் விலைக்கிரயமாய் கொடுத்து நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். இன்னொரு காரியம், ஒரு யூத கலாச்சாரத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போது அவன் வீரமுள்ளவனா என்பதை நிரூபித்து காட்ட என்ன பண்ணணும் சொல்லுங்க? தன்னை திருமணம் செய்து கொள்ள புருஷன் வீரமுள்ளவனா இருக்கும். அதுக்காக போய் சிங்கத்தோட சண்டை போட முடியுமா? அதுக்காக போய் யாராவது கட்டிப்பிடிச்சு அப்படி கிடையாது. அவன் காட்டுக்கு போய் வேட்டையாடி ஏதாச்சும் ஒரு மிருகத்தை அவன் வேட்டையாடி கொண்டு வந்து மக்களுக்கு முன்பாக காமிக்கணும். பார், என்ன வீரன் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, என்னால ஒண்ணும் முடியாதுன்னு சொன்னீங்களா, பார் நான் காட்டுக்கு போய் ஒரு சிங்கத்தை வேட்டையாடி கொண்டு வந்துருக்கிறேன், என் வீரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் காமிக்கணும். அப்படி காமிக்கிற வரைக்கும் அவரை பரியாசம் பண்ணி கொண்டே இருப்பார். அவன் தன் வீரத்தை நிரூபிக்கிறது என்ன பண்ணுவாங்க? இதே வண்ணமாகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது எல்லா ஜனங்களும் இயேசுவை கூடி அவரை பரியாசம் பண்ணினார்கள். நீ தேவகுமாரன் ஆனால் என்ன பண்ணு, கீழே இறங்கி வா, நீ தேவகுமாரனே ஆனால் கீழே இறங்கி வா என்று சொல்லி எல்லாரும் அவரை பரிகசித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிக்கிறார். மரித்து 3ஆம் நாள் மூடப்பட்ட கல்லறையில் இருந்து அப்படியே 2000 டன் ஸ்தோத்திரிக்கிறோம் 2000 கிலோ வெயிட் உள்ள அந்த கல்லை தூக்கி போட்டு அதுக்கு உள்ள இருந்து இயேசு வந்து தன் வல்லமை உள்ளவர் என்பதை அவர் விளங்க பண்ணினார். அப்ப நாம் யாருக்கு வார்க்கப்பட்டிருக்கிறோம்? வல்லமை உள்ள வீர தீர செயல்களை புரிந்த அப்பேற்பட்ட மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் மனவட்டியாக வாழ்க்கைப்பட்டிருக்கோம். அப்போ மணவாளன் எப்படி இருக்கணும்? வீரமிக்கவனாக தன் மனைவி பிள்ளைகளை எந்த சூழ்நிலையும் அவளை கைவிடாமல் காப்பாற்றும். ஆபத்து வந்தால் தலைக்கே வரட்டும், ஆனால் என் மனைவிக்கு வரக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்று சொல்லி தன் ஜீவனையும் பணைய வைத்து தன் மனைவிகளை காப்பாற்றுகிற அளவுக்கு
ஒரு கணவன் வீரமிக்கவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சம்பவம் நமக்கு காண்பிக்கிறது. அடுத்தது கவனிங்க. இப்ப மணவாட்டி நிச்சயம் பண்ணியாச்சு, வீரத்தை நிரூபிச்சாச்சு. ஆனால் மணவாட்டி மணவரைக்கு போக வேண்டும். மணவரைக்கு போகும்போது பரட்ட தலையோட அழுக்கு துணியோட போக முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அவர் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். என்ன பண்ணணும்? எதற்கு கவனிக்கிறீங்க? யார் யார் அலங்கரிச்சுக்கணும்? மணவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். எஸ்தர் 2:12 பார்க்கும்போது எஸ்தர் 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களாலும் தன்னை அலங்கரித்துக் கொண்டார். அப்போ ஒரு வருஷமா ஒரு பெண் தன்னை அலங்காரம் பண்ணணும். எதை அலங்கரிக்கணும்? முடியெல்லாம் அலங்கரிக்கணும். எந்த முடியில பேன் இருக்குது, எந்த முடியில ஈர் இருக்குது, எல்லாத்தையும் ஈர் எடுத்து பேன் எடுத்து குத்தி அந்த சிக்கு பிடிச்ச முடிய சிக்கெல்லாம் எடுத்து அதை சுற்றி போன முடியெல்லாம் அழகா அப்படியே சும்மா பறிச்சு அந்த முடியை கொண்டு வைக்கணும். அடுத்தது கருப்பா இருக்கிற உதட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு, சிகப்பு கலர் ஒரு பெயிண்ட் வாங்கி உதட்டுக்கு பூசி, கருகி போன முகத்துக்கு மினுமினுப்பா காட்டக்கூடிய அளவுக்கு ஏதாச்சும் சாயங்களை கொண்டு வந்து அந்த முகத்துக்கு போட்டு, வாசனை திரவியங்களால் நாற்றம் அடிக்கிற மண்பாண்டமான இந்த சரீரத்திற்கு வாசனை திரவியங்களை பூசி, அந்த பொண்ணை ஒரு வருஷமா சும்மா அப்படியே போட்டு சந்தனத்தை அதனால போட்டு அந்த பொண்ணை வாசனையா வைக்கணும். அப்படிதான் எஸ்தரை வச்சாங்க. அப்ப நாம அதை பண்ண முடியுமா? ஆனா ஆண்டவர் அந்த அலங்காரத்தை விரும்பல. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும். முதல்ல அலங்காரம் பண்ணதுக்கு முன்னாடி ஒருத்தர் சுத்தப்படுத்தணும். ஒரு பிள்ளையை நீங்க புது ட்ரெஸ் போட்டு அலங்கரிக்க என்ன பண்ணுவீங்க? குளிப்பாட்டி அழுக்கெல்லாம் தூக்கி போட்டு அப்புறமா புதுசா ட்ரெஸ் மாட்டி, அப்ப முதல்ல சுத்திகரிப்பேன். இரண்டாவது அலங்காரம். சிலர் பாருங்க, சுத்திகரிக்கணும் இல்ல சர்ச்சைக்கு வரணும்னா பவுடர் எடுத்து கழுவாத முகத்துல பவுடர் ஒத்திக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? அப்படியே வந்துருவாங்க. அவங்க முகத்துல சோப்பு கட்ட மாட்டாங்க. ஆனா மத்ததுக்கெல்லாம் பழிச்சுட்டு போவாங்க. ஆனா சர்ச்சைக்கு பவுடர் போட தெரியாது பாருங்க. பவுடர் போட தெரியும். அழுக்கு முகத்துல பவுடர் போட்டா பழிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். அதே என்ன பண்ணுவோம்? அழுக்கு முகத்துல ஒரு பவுடர் போட்டு, கழுவாத முகத்துல ஒரு பவுடர் போட்டு அதை அப்படியே பழிச்சுன்னு வச்சு அதை பழிச்சுன்னு காமிச்சிருவாங்க. கவனிங்க. அப்போ முதல்ல ஒரு பெண்ணானவள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எப்படி சுத்திகரிக்கப்படணும்? இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். வசனத்தினால் உள்ளும் புறமும் சுத்தமாக்கப்பட வேண்டும். மூன்றாவது பரிசுத்த ஆவியினாலே ஒருத்தர் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சரி, இப்ப சுத்திகரிக்கப்பட்டாயிற்று. அடுத்தது அலங்காரம் பண்ணணும். எதில் அலங்காரம் பண்ணணும்? உலகத்தில் அலங்காரம் பண்ணும்போது எப்படி உதட்ட அலங்காரம் பண்ணுவாங்க? முடிய அலங்காரம் பண்ணுவாங்க. கண்ணுக்கு மை போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க. ஒரு 2 மணி நேரம் மேக்கப் நிக்கணும். அதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஒரு மேக்கப் எவ்வளவு நேரம் நிக்கும்? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஒரு மேக்கப் போட்டு எவ்வளவு நேரம் நிக்கும்? சொல்லுங்க, சொல்ல மாட்டேன். தெரியாத யாருக்கும் பரவாயில்ல. எத்தனை மணி நேரம் நிக்கும் மேக்கப் போட்டா? சொல்லுங்க. ஒரு 2 மணி நேரம் நிக்குமா? அது நிக்க வைக்கிறது பிரயாசப்படும். அப்படி எல்லாம் கொண்டு வந்து பெண் நிக்க வைப்பாங்க. ஆனா ஆண்டவர் நம்மை அலங்கரிக்க சொல்றார். எதனால்? மை போட்டு அல்ல, உதட்டுக்கு சாயம் பூசி அல்ல, தலையை ஸ்தோத்திரிக்கும் முடிகளை கவர்ச்சி பண்ணக்கூடியதாய் அல்ல, மினுமினுக்கு வஸ்திரங்கள் அல்ல. சங்கீதம் 97:6 சொல்லு, பரிசுத்த அலங்காரத்தோடு. பரிசுத்தத்தால் ஒரு அலங்கரி. எதில் அலங்கரி? அது 1 பேதுரு 3:4 சொல்லுது. மயிரில் பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதை புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு தேவையில்லாமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதல் உள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கட்டும். இதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. அப்போ சரீர அலங்கரிப்பை மனிதர் பார்ப்பான். பரவாயில்ல, நல்லா அலங்கரிச்சிருக்க, முடி பார்ப்பான், லட்சணமா அவன் ஸ்டைல பார்ப்பான், மனுஷன் கவர்ந்து போய் விடுவான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய சரீர அலங்கரிப்பை ஒரு நாள் மசிந்து போவான். அப்ப ஆண்டு எதை அலங்கரி? உன் இதயத்தை அலங்கரி, உன் உள்ளத்தை நல்ல குணத்தால் உன் அலங்கரி, பரிசுத்தத்தினால் உன் அலங்கரி. இதுதான் தேவனுக்கு வெளியேறப்பட்டது. தேவனுக்கு சொல்லுங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆண்டவர் இதயத்தை பார்க்கிறார், முகத்தை பார்க்கிறார். எதை பார்க்கிறார்? அப்ப ஆண்டவர் எதை பார்க்கிறாரோ அதை நம்ம அலங்கரிக்காம ஆண்டவர் பார்க்காத ஒன்றை நாம் அலங்கரிப்போமானால் அது முட்டாள்தனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கவனிக்கணும். அடுத்தது, இப்ப மணவாட்டிக்கு என்ன பண்ண ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லா அலங்காரமும் பண்ணியாச்சு. இப்ப மணவாட்டி ஒரு வாரம் புருஷன் பார்க்கவே மாட்டான். ஒரு மணப்பெண்ணை திருமணம் பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மணவாளன் மணவாட்டி முகத்தை என்ன பண்ணக்கூடாது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி நிச்சயம் பண்ணிட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே பார்த்து எல்லாமே பேசி திருமண வாழ்க்கையில போனவங்க போர் அடிச்சு என்னத்த பேசுறது, எல்லாம் அங்கேயே பேசியாச்சு.
அங்கே பார்த்தாச்சு, அங்கே பழகியாச்சு, அங்கே வாழ்ந்தாச்சு, புதுசா வந்து வாழணுமா? வாழ்க்கையில சலிப்பு தட்டி விடுகிறது. அப்போ அந்த காலத்தில் அப்படி இல்ல. ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டி நிச்சயம் செய்தால் திருமணத்துக்கு முன்பாக ஒரு வாரம் வரைக்கும் ஒருவர் முகத்தை உடல் பார்க்க மாட்டாங்க. இப்ப மணவாட்டி கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, மணவாளன் நோக்கி அந்த திருமண நாளுக்காக கூட்டிட்டு போறாங்க. அவனை கூட்டி கொண்டு போகும்போது எந்த மணவாளன் சீர்சனத்தை கொடுத்தாலோ அந்த சீர்சனத்தை மணவாளன் என்ன பண்ணும் சொல்லுங்க? புருஷன் காசு மாலை கொடுத்திருந்தா அந்த காசு மாலை கூட என்ன பண்ணும்? கொண்டு போனோம். வெள்ளி காசு கொடுத்திருந்தா என்னெல்லாம் சீசனத்துக்கு கொடுத்தாரோ அந்த சீசனத்தையே கூடவே கொண்டு. இது எதுக்கு அடையாளம் சொல்றோம்? இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ரட்சிப்பை, நமக்கு கொடுத்த தாழ்ந்த வச்சு நாம போகும்போது வெறுமையா போகக்கூடாது, வெறுமையோடு ஆண்டு போகக்கூடாது. ஆனா நீ கொடுத்த ரட்சிப்பை வச்சு ஒரு 10 பேர் நான் ரட்சிப்பை வேணும், நீ கொடுத்த ரட்சிப்பை வச்சு என் புருஷனை நான் ரட்சிப்பை கொண்டு வந்தேன், என் பிள்ளைகளை கொண்டு வந்தேன், என் நண்பரை நான் ரட்சிப்பை வேணும் சொல்லி உன்னோடு கூட பல பேரை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நீ ஸ்தோத்திரிக்கிறோம் பாரமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்பதை இந்த செயல்கள் காண்பிக்கிறது. அடுத்தது கடைசி 2 காத்த மட்டும் சொல்லி முடிச்சு கவனிங்க. அப்போ இப்படி கொண்டு போகும்போது ஸ்தோத்திரிக்கிற என்ன அப்படின்னு சொன்னா, மணவாளன் காத்திருக்கும் போது மணவாட்டி அலங்கரிக்கப்பட்டு போயிட்டு இருப்பாங்க. எல்லாரும் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க மணவாட்டியை. அவ போகும்போது எல்லாரும் கை தட்டி ஆர்ப்பரித்து சந்தோஷப்படுவாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுன்னு சொன்னா கவனிக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்ம காணாமல் அவரை தரிசிக்கிறோம், அதை நம்ம பார்க்காமலே விசுவாசிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் அவரை முகமுகமாய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு சொல்லுங்க. அது எனக்கு நடக்கும். நிச்சயிக்கப்பட்ட பெண்களை ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாளிலே திருமணம் செய்கிற அந்த காலத்தில் தான் அவர் நம்மை முகமுகமாய் பார்ப்பார். நாமும் அன்றைக்குத்தான் அவருடைய காயப்பட்ட கரங்களை அவருடைய முகங்களை பார்க்கக்கூடிய ஒரு மெய்யான பாக்கியம் நமக்கு என்ன பண்ணோம்? குறிப்பாக கவனிக்கிறோம். தம்பி முன்னாடி பார்ப்போம். இப்ப திருமணம் பண்ணியாச்சு, திருமணம் கூட்டிட்டு போறாங்க. முகத்துல வந்து துணி போட்டுருவாங்க. கிட்ட வாங்க. ஒரு பெண்ணுக்கு முகத்துல துணி போட்டு வச்சிருப்பாங்க. முன்னாடி எல்லா கல்யாணத்துல பார்த்துருப்பீங்க, கிறிஸ்தவ கல்யாணத்தை. சரிங்களா? அப்ப மணமகன் இந்த வஸ்திரத்தை போட்டுருக்கும் போது மணமகன் எடுத்து விட்டு முகத்தை பாருங்க. ஆஹா, அலங்கரிக்கப்பட்ட முகத்தை என்ன பண்ண? அலங்கரிக்கப்பட்ட முகத்தை ஒரு மணமகன் பாவம் உட்காருங்க. உட்கார்ந்து இதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா கவனிங்க. இது எபிரேயத்துல பெடிகின் என்று சொல்வாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, எப்படி ஈசாக்கு ரெபெக்காவுக்கு இந்த காத்து செய்து அவர் முக்காட்டை நீக்கிவிட்டு அவர் முகத்தை பார்த்தான். இது எது அடையாளம் சொன்னா, நீ என் வாழ்க்கை துணையா வர்ற, இன்றைக்கு முகத்தை பார்க்கிறேன்னா கடைசி வரைக்கும் உன் முகத்தை மட்டுமே நான் பார்த்து கொண்டிருப்பேன். உன் முகத்தை பார்க்கிறது மட்டுமல்ல, உன்னை எந்த கட்டத்திலும் கைவிடாமல் நான் பாதுகாப்பு என்பது கிடையாது. அப்போ ஒரு புருஷன் திருமணம் பண்ணிட்டா ஒரு பெண்ணை கடைசி வரைக்கும் யாரை காப்பாற்றணும்? மனைவி புருஷனை காப்பாற்றணுமா, புருஷன் மனைவியை காப்பாற்றணுமா? எது ஒழுங்கு? அன்னைக்கு எல்லாமே தலைநிறுக்குது. கணவன் மனைவி தான் காப்பாற்றுறாங்க. அவர் வீட்டுல உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா மனைவி போய் கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி முடியாத பட்சத்துல ஓகே, ஆனா முடிகிற பட்சத்துல அப்ப இயேசு சொல்றாரு, நான் உன்னை நிச்சயம் பண்ணிட்டேன், கடைசி வரைக்கும் நானே உன்னை பாதுகாப்பேன், நானே உன்னை காப்பாற்றேன். அதனால்தான் நம்ம எந்த ஆபத்து வந்தாலும் பாதுகாக்கணும். ஏன்? நம்ம நிச்சயம் பண்ணி. எத்தனை ஆபத்து வந்துச்சு, ஆனா ஆபத்து நம்மை அழிக்கவில்லை. ஏன்? உன்னை நிச்சயம் பண்ணி இருக்கிறார். நீ மனவாட்டியாக உன்னை ஆண்டவர் திருமணம் செய்கிற வரைக்கும் உனக்கு எந்த தீங்கும் வராமல் உன்னை பாதுகாப்பார். உனக்கு யாரெல்லாம் ஆண்டவர் நிச்சயம் பண்ணி இருக்கிறாரோ அவங்களை பாதுகாத்து காப்பாற்ற அவர் ஸ்தோத்திரிக்கிறோம் வல்லமை உள்ளவர். அதனால்தான் தானியேலை சிங்கத்தின் கெபியில காப்பாற்ற முடியும். அதனால்தான் சவுலுடைய ஆயுதங்களுக்கு விலக்கி தாவீதை கர்த்தர் காப்பாற்றினார். கரடிக்கும் சிங்கத்திற்கும் கர்த்தர் காப்பாற்றினார். ஏன்? நம்ம நிச்சயம் பண்ணி இருக்கிறார். நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு சொல்லுங்க? நிச்சயம் பண்ணி இருக்கிறார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சேன். இப்ப மணவாளன் திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்ட பின்பு மணவாட்டி கையை பிடித்துக் கொண்டு அவர் கட்டி வைத்திருக்கிற புதிய வீட்டுக்குள்ளே கொண்டு ஒரு புருஷன் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே தன் வருங்கால மனைவிக்கு நல்ல வீடு கட்டி வைக்கணும். யூத கலாச்சாரம் என்ன பண்ணணும்? ஒரு புருஷன் ஒரு பெண்ணை மணவாட்டியாக திருமணம் பண்ணுவதற்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? ஒரு நல்ல வீட்டை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, எல்லாம் முடிஞ்ச பின்பு அப்பதான் வேலை தேடுறாங்க, அப்பதான் வீடு கட்ட முயற்சி பண்றாங்க. ஆனா யூத கலாச்சாரத்தில் அப்படி இல்லை. ஒரு பெண்ணை வாழ்க்கை துணையாக திருமணம் பண்ணுவதற்கு முன்னாடியே அந்த பெண் வந்து வாழ்வதற்கு ஏற்றவனமாய் நல்ல ஒரு வீட்டை கட்டி வைக்க வேண்டும். இதைத்தான் இயேசு சொன்னார். யோவான் 14 நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணுவேன்? ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படிக்கு நான் வந்து உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன் என்று. அப்போ மணவாளன் மணவாட்டி நிச்சயம் பண்ணிட்டார். நம்மளை திருமணம் செய்கிற அந்த காலத்துல
ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண நாளிலே ஆண்டவர் நம்மை எல்லாரும் மனவாட்டியாக ஏற்றுக்கொள்வார். அப்போது அந்திக்கத்துடைய ஆட்சி பூமியில நடக்கும். ஆட்டுக்குட்டியானவர் நம்மளை மனவாட்டியாக ஏற்றுக்கொள்வார். மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டு நம்மை கைப்பிடித்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு போவார். இதுதான் மனவாட்டிக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், மனவாட்டி மணவாளன் வருகிற வரைக்கும் கரைபடாமல் இருக்க வேண்டும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், 10 மணப்பெண்கள் மணவாளுக்காக காத்து 5 பேர் கிட்ட மண்ணெண்ணெய் இருந்தது, தீ வெட்டி இருந்தது. ஆனா 5 பேர் கிட்ட என்ன இல்ல சொல்லுங்க? தீ வெட்டி இருந்தது, ஆனா மண்ணெண்ணெய் இல்லை. இப்ப மணவாளன் வந்துட்டார் என்ற சத்தம் கேட்கும் போது எல்லாம் என்ன பண்ணாங்க? 5 பேர் தீ வெட்டி எடுத்துக்கொண்டாங்க, எண்ணெய் ஊத்துனாங்க, எதிர்கொண்டு உள்ள போனாங்க. ஆனால் 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. அவங்க போய் வாங்கி கொண்டு வருவதற்காக கதவுகள் அடைப்பட்டு விட்டது. உள்ளே பிரவேசித்தவங்க எதை காட்டுகிறதுனா, மணவாளன் நம்ம நிச்சயித்து விட்டார். ஆனால் மணவாளன் வந்து நம்மளை திருமணம் செய்கிற வரைக்கும் நம்ம ஆயத்தமா இருக்கணும், அஜாக்கிரதையா இருக்கும். எந்த நேரம் வேணுமாலும் வரலாம், எந்த இரவிலும் வரலாம், எப்படி வரலாம். ஆனால் அவர் வரும்போது அவரோடு கூட நீ போய் சேருகிற அளவுக்கு நீ விழிப்பாக ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள். அதனால மணவாளன் நிச்சயம் பண்ணிட்டார், உன்னதான் திருமணம் செய்வார். ஆனால் நீங்களும் நானும் விழிப்பா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்கணும். நீ விழிப்பா இல்லைனா, நீ ஆயத்தமா இல்லைனா அவரால் ஒண்ணு பண்ண, அவர் கொடுத்ததை நீ காத்துக்கொள்ளாவிட்டால் உன்னை அவர் ஒண்ணு முடிவு பண்ண நினைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படலாம். அதனால ஆண்டவர் கொடுத்த தாளங்கள் அதை கடைசி வரைக்கும் பத்திரமா அப்படியே வைக்காதீங்க, அதை வளர்த்துக் கொள்ளுங்க. ஆண்டு கொடுத்த ரட்சிப்பை எத்தனை துன்பங்கள் துயரமானாலும் அதை கடைசி வரைக்கும் நீங்க காத்துக்கொள்ளுங்க. அப்படி காத்துக்கொண்டால்தான், காத்து கொண்டவங்களை தான் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்க ஆட்டுக்குட்டியாவது திருமண நாளிலே திருமணம் செய்ய. அதான் பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்படி காத்துக்கொள்ள மணவாளன் கொடுத்த அந்த வெகுமதிகளை யாரெல்லாம் காத்துக்கொள்றாங்களோ அவங்களதான் மணவாளன் மணவாட்டியாக ஆட்டுக்குட்டியாவை கல்யாண நாளிலே திருமணம் செய்வார். செய்தியுடைய தலைப்பு என்ன? செய்தியுடைய தலைப்பு என்ன? மணவாட்டி. மணவாட்டி யார் தேர்ந்தெடுப்பாங்க? யார் தேர்ந்தெடுப்பாங்க சொல்லுங்க? மணவாளன் தான் தேர்ந்தெடுப்பாங்க. நம்மளை யார் தேர்ந்தெடுத்தது? நீங்க ஆண்டவரை தேர்ந்தெடுத்தீங்களா இல்ல ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்தார்? ஆண்டவர் தான் நம்மளை தேர்ந்தெடுத்தார். அடுத்தது, மணவாட்டிக்கு என்ன கொடுக்கிறார்? அதிகாரம் கொடுக்கிறார். அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா? எது மீது அதிகாரம்? இயற்கை மீது, பிசாசு மீது, வியாதி மீது நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சரி, அடுத்தது என்ன நடக்கும்? நிச்சயம் நடக்கும். நிச்சயம் பண்ணும்போது என்ன பண்ணப்படும்? சில வெகுமதிகளை கொடுப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு திருமணம் பண்ண மாட்டாங்க? 1 வருஷம். அப்ப 1 வருஷம் எதுக்கு கொடுக்கப்படுது? மணவாளனுடைய குடும்பத்துக்கு ஏற்ற வண்ணமாய் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது. அப்ப அதே மாதிரி நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்துல கர்த்தர் வருவார். அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள அவருக்கு ஏற்ற வண்ணமாய் அந்த பரலோகம் போற அளவுக்கு தகுதியை இந்த பூமியில வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கொஞ்ச காலம் நமக்கு இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? சரி, எபிரேய கலாச்சாரத்துல வரதட்சணை யார் கொடுக்கணும்? மோதிரம் போடும்போது என்ன, எதுக்காக மோதிரம் போடணும்? அதோட அர்த்தம் என்ன? நான் உன்னோடு எப்படி இந்த மோதிரம் உன் கையோடு இணைக்கப்படுகிறதோ அதே வண்ணமாய் நான் உன் உடலோடு உன் மனதோடு இணைய விரும்புகிறேன் என்ற அடையாளத்தோட மோதிரத்தை போடுறாங்க. அதே அர்த்தத்தோட மனைவி என்ன பண்றா? நீ எப்படி என் உடலோடு என் மனசோடு இணைய விரும்புகிறாயோ அதே வண்ணமாய் நானும் உன் உடலோடு உன் மனதோடு இணைய விரும்புகிறதா அப்படி சம்மதம் தெரிவிக்கத்தான் தன் விரலை என்ன பண்றாங்க? நீட்டுறாங்க. சரிங்களா? சரி, எதை கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். எதில் அலங்கரிக்கணும்? ஒரு மனவாட்டி மனவாளனை சந்திப்பு என்ன பண்ணணும்? அலங்கரிக்கணும். நாம எதில் அலங்கரிக்கப்படணும்? எதை அலங்கரிக்கணும்? சரீரத்தையா உள்ளத்தையா? எதில் அலங்கரிக்கணும்? பரிசுத்தத்தாலும் நல்ல குணங்களாலும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல குணம் இருக்கும். நல்ல குணம் இல்லைன்னா நம்ம சாட்சி கெட்டு போயிடும். நல்ல குணம் இல்லாத ஒரு மனைவியை ஒரு புருஷன் நம்ப முடியாது. நல்ல குணம் இல்லாத ஒரு குடும்பத்தை யாரும் ஸ்தோத்திரிக்கிறோம் முன் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. நல்ல குணத்தை நாம் வளர்த்து, அதுதான் கர்த்தருடைய பார்வையில வெளியேறப்பட்டது.